அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை இப்போது தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் தொடர்கிறேன். இந்த வீடியோ பார்ட் 6. ஓகே, எம்ஜிஆர் ஸ்பெஷல் வீடியோ. இதுக்கு முன்னே நான் 5 வீடியோ போட்டிருக்கேன். 5 வீடியோ. ஜனவரி மாதம் ஒரு 2 வீடியோ, ஜனவரி மாதம் 2 வீடியோ. அது எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு போட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ இந்த வாரம் இல்லை, 3 வாரத்துக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து பட்பா வீடியோ நினைக்கிறேன். பட்பா வீடியோ. அப்புறம் 3 வாரத்துக்கு முந்தி, இப்போ நேற்று முன்தினம் நான் போட்டது வீடியோ எம்ஜிஆர் ஸ்பெஷல் வீடியோ. நான் எடுத்தது வந்து பார்ட் 5 வீடியோ. ஓகே, அது ஏன் இப்போ நான் இன்னைக்கு ஏன் வந்து எடுக்கிறேன்னா, இந்த பார்ட் 5 வீடியோ நேற்று முன்தினம் எடுத்த வீடியோவில் ஃபோட்டோஸ் வந்து நான் நிறையா ஒட்ட முடியல. எம்ஜிஆரோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தேன். நான் ஃபோட்டோ கேலரியில் ஃபோனில் வச்சுருந்தேன். ஆனால் 2 காரணங்க இருக்கலாம். ஒன்று வந்து அதாவது ஃபோட்டோஸ் வந்து ஒட்ட முடியாமல் போனதுக்கு 2 காரணங்க இருக்கலாம். ஒன்று வந்து என்னோட வீடியோ வந்து இந்த பார்ட் 5 வீடியோ வந்து ரொம்ப நேரம் வந்து எடிட்டிங் ரொம்ப பண்ணிட்டேன். ஸோ கலர்லாம் பச்சை கலராக போகுது. இந்த வாய்கிட்டலாம் இங்கெல்லாம் பச்சை பச்சையாக தாடி மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன், என் வீடியோ நானே பார்த்தேன், எனக்கே சகிக்கலை. என் முகத்தை பார்க்குறதுக்கு சகிக்கலை, அப்படி இருக்குது. ஏன்னா அந்த கலர் வந்து எல்லாம் ரொம்ப அதிகமாக எடிட்டிங் பண்ணிக்கிட்டேன். அந்த கலர் வந்து இப்போ இந்த கையில் தெரியும், ஃபேஸ்லலாம் தெரியும். என்ன இந்த இடத்துல என்ன துணி நம்ம போட்டிருக்கோமோ அது வந்து ஃபேஸில் தெரியும், கையிலையும் தெரியும். ஸோ அப்போ நான் ரொம்ப நேரம் எடிட்டிங் பண்ணியாச்சு. ஆனால் லாஸ்ட் வீடியோ வந்து நேற்று முன்தினம் அப்லோட் பண்ணது. 2 நாளைக்கு முன்னே நான் அந்த வீடியோ எடுத்தேன். எத்தனாம் தேதின்னு எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அது 1 மணி நேரம் ஆச்சு. அந்த வீடியோ நான் வீடியோ ஷூட்டிங் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு கூட ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 11, 12 தெரியல, 13. ஸோ அப்போ அது நீண்ட நேரம் உள்ள வீடியோ, 1 மணி நேரத்துக்கு கூட. அதை நான் என்ன பண்ணேன், எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வரணும்னு நினச்சி 50 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தேன். அவ்வளோதான் முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு மேலே எடிட்டிங் பண்ணால் சில இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மங்களாக போயிடும், இன்னும் மங்களாக போயிடும். அதோட நான் நிப்பாட்டிட்டு அப்புறம் முந்தா நாள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டுனேன். அதில் அது என்ன காரணம், ரொம்ப 50 நிமிஷம் 50 மினிட்ஸ் வீடியோனால அது வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் நல்லா ஒட்டலை. அதாவது என்ன எடிட்டிங் ப்ராப்ளம்னு தெரில. அதனால தான் இருக்கணும், ரொம்ப நேரம் எடிட்டிங் பண்ணக்கூடாது. அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் ஒட்டலை. ஸோ அப்போ 2 தடவை நான் எடிட்டிங் பண்ணி பார்த்தேன் நினைக்கிறேன். 1 தடவையோ 2 தடவையோ ஃபோட்டோஸும் ஒட்டலை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அதுக்கு பிறகு சரி இதை முதல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இங்கே காட்டணும், நான் இந்த இங்கே ஒட்டுறேன்னு. ஆனால் அந்த முந்தா நாள் அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த கை இப்படின்னு தெரியுமே தவிர அதில் ஃபோட்டோஸ் இல்லை. சாரி வீவர்ஸ், சாரி மன்னிச்சுங்க. ஏன்னா என்னால் ஒட்ட முடியல. ஏன்னா நான் ஒட்டுறதுக்கு தான் இருந்தேன். அது எடிட்டிங் ப்ராப்ளம், அதிகம் 2 நேரம் எடிட்டிங் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து என் ஃபோன் ஸ்டோரேஜ் என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஃபோன் ஸ்டோரேஜில் மேபி இதாக இருக்கலாம். ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து இந்த மெமரி பவர் காற்று வந்து குறைஞ்சி போச்சு. அது ஒன்று வாங்கி போடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வீடியோங்களாம் நம்ம வந்து எடுக்கிறது நல்லா உள்ளுக்கு நிறைய என்னோட இதில் ஃபோட்டோ கேலரியில் வந்து நல்லா சேவ் பண்ணி வைக்க முடியும். ஃபோன் ஸ்டோரேஜும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, சரி, இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த டாபிக். ஓகே, இன்றைக்கி நான் இந்த தொப்பி போட்டு எம்ஜிஆர் பற்றிய வீடியோ பார்ட் 6. சென்ற வீடியோ வந்து பார்ட் 5. 25 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னே அப்லோட் பண்ணது 3 மாதத்துக்கு முன்னே 3 வாரத்துக்கு முன்னே அப்லோட் பண்ணது 4300 பேருக்கு
மேலே கொஞ்சம் கூட எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அது அது இப்போ பரவாயில்ல. அது இப்போ வந்து வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து வியூவருக்கு ஆளுங்கிட்டலாம் யூடியூப் ஏஜென்ட்காரங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் கூட்டிக்கிட்டு போகுது. பரவாயில்ல, அந்த வீடியோ இருக்கட்டும். பார்ட் 4 வீடியோ. ஆனால் பார்ட் 5 வீடியோ தான் 25 பேரோட நிற்கிது. ஸோ இப்போ இந்த தப்பி ஏன் போட்டிருக்கேன்னா, அந்த எம்ஜிஆர் வீடியோ இருக்குதுல்ல, எம்ஜிஆர் பற்றி பேசின அந்த பாகம் 5, அதில் வந்து ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு எழுதியிருக்கேன். எம்ஜிஆர் பாட்டு சொல்லியிருக்கேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். பாடுறப்ப இன்னொரு தொப்பி போட்டிருந்தேன். அதில் வந்து அந்த எம்ஜிஆரோட அந்த வேட்டைக்காரன் படத்தில் உள்ள அந்த காட்சியை வந்து என்னால் அந்த வீடியோவில் பாகம் 5 வீடியோவில் நான் ஒட்ட முடியல, ஸ்டிக்கர் வழியாக ஒட்ட முடியல. ஸோ அப்போ அதனால் வந்து இந்த வீடியோவில் எம்ஜிஆரோட அந்த பாட்டு நான் வந்து பாடி அந்த காட்சிங்க இருக்குதுல்ல, அதில் வந்து நான் ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேன். வேட்டைக்காரன் படத்தில் உள்ளது அந்த பாட்டு காட்சியோட அந்த அந்த ஸ்க்ரீன் தெரியுங்களா, அந்த பாட்டு காட்சியில் இடம்பெற்றது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஒரு 3 பாட்டு வச்சுருக்கேன். உன்னை அறிந்த பாட்டு, குதிரை மேலே சவாரி பண்ணுற பாட்டு, எம்ஜிஆர் பாடுற பாட்டு. ஸோ அதை வந்து நான் இப்போ இதில் ஓட்ட போகிறேன். ஓகே, அதுக்கு இந்த தொப்பி போட்டிருக்கேன். இந்த தொப்பி என்னன்னா நான் போட்டுக்கிறதுக்கு இது வந்து ராணிங்க போடுற தொப்பி மாதிரி இருக்குது. அதுக்கு முதல்ல போட்டிருந்த தொப்பி வந்து அது வேறு மாதிரி, இது ராணிங்க போடுற தொப்பி மாதிரி. இந்த தொப்பி நான் ஏன் போட்டுக்கிட்டு இந்த பாட்டு பாடுறேன்னா, ராணிங்க இப்போ தொப்பி அதில் எம்ஜிஆர் வந்து அந்த படத்தில் ஆம்பளைங்க போடுற தொப்பி போட்டிருப்பாரு, ப்ரௌன் சாக்லேட் கலரில், ப்ரௌன் கலரில். செஞ்சபடியில் ப்ரௌன் கலரில் தான் நான் போட்டிருந்தேன். இங்கே கருப்பு இது மாதிரி கட்டியிருக்கோம். இப்போ இந்த தொப்பி ஏன் நான் போட்டுக்கிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து எம்ஜிஆரை பற்றி திரும்ப போன வீடியோவோட தொடர்ச்சியாக பேசுகிறேன்னா, இது வந்து எம்ஜிஆரை நினைவுபடுத்துறதுக்கு தொப்பி, வேட்டைக்காரன் படம், உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம், அந்த பாட்டுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன். அந்த பாட்டை நினைவுபடுத்துகிற மாதிரி இது போட்டிருக்கேன். தொப்பி நான் இப்போ போட்டு எம்ஜிஆர் வீடியோவில் நான் இப்போ இந்த டாப்பிக்கில் போட்டுக்கிட்டு நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, தொப்பி அழகாக இருக்குது. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்குது. ரிப்பன் வந்து இது அங்கே இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து பின்னால் தான் போடணும், பின்பக்கம் கொண்டு போகணும், இது முன்பக்கம் வரணும். ஆனால் ஒருத்தங்க நான் இந்த தொப்பி வாங்கினப்ப ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு லேடி சொன்னாங்க, அம்மா நீங்கள் இதை வந்து பின்னால் போடாதீங்க, இதை சைட்டில் போட்டுங்க, நல்லா இருக்குது, இந்த இப்படி வச்சுக்கோங்க, நல்லா அழகாக இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பேசுவீங்க, இப்படி போட்டுக்கங்க, இப்படி திருப்பி போட்டுக்கங்கன்ட்டு. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் போட்டிருக்கேன். என்ன கண்ணாடியில் பார்த்தா அழகாக இருக்குது. ஓகே, நான் வந்து அந்த தொப்பி போட்டுக்கிட்டு நான் இப்போ தொடக்கத்தில் வந்து நான் என்ன பாட்டு பாடி எந்த காட்சியை தொடக்கத்தில் நான் ஒட்ட போகிறேன்னா, சென்ற வீடியோவில் ஒட்ட முடியாமல் போச்சு இல்லை, எதை தொடக்கத்தில் ஒட்ட போகிறேன்னா எம்ஜிஆர் பாட்டு, உன்னை அறிந்தால் பாட்டு, எம்ஜிஆருக்காக பாடப்பட்ட பாட்டு. ஆனால் எம்ஜிஆர் யாரை பார்த்துக்கிட்டு பாடுறாருன்னா, சாவித்திரி அம்மா, சாவித்திரி நடிகையர் திலகம், நடிகர்களுக்கெல்லாம் திலகம் வந்து சாவித்திரி. சாவித்திரியோட அழகு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சாவித்திரி அவ்வளோ அழகு, முகம் அழகு. அவங்க தடியாக இருந்தாலும் இடுப்பெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் அவங்க தடியாக இருந்தாலும் அந்த முகம் அழகு. எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம். நடிகைகள்லேயே அந்த காலமும் இந்த காலமும் சரி, எந்த நடிகையாக இருந்தாலும் முக அழகுன்னு நான் சொல்லணும்னா சாவித்திரி தான். நடிகையர் திலகம் சாவித்திரி. அவங்களோட முகம் அழகு, கண்ணும் அழகு, முகமும் அழகு, பேசுகிறதும் ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஸோ அப்போ நான் அந்த பாட்டை நான் இப்போ பாடுறேன். ஓகே, பாருங்க. இந்த பாட்டு வந்து, இந்த படம் வந்து வேட்டைக்காரன் 1964 வெளிவந்த படம். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர்
சாண்டோ சின்னப்பா தேவர். சாண்டோ சின்னப்பா தேவர். இந்த மிருகங்கள்லாம் படத்துலலாம் அந்த காலத்தில் மிருகங்களை வச்சு படம் எடுப்பார்ல, சின்னப்பா தேவர், சாண்டோ சின்னப்பா தேவர். அவரு அவரு ப்ரொடியூஸ் பண்ண படம் இது வேட்டைக்காரன். ஓகே, அப்புறம் வந்து இந்த படம் பேர் வேட்டைக்காரன் சொல்லிட்டேன். இசை, இந்த பாட்டுக்கு வந்து இசையமைத்தவர் வந்து கேவி மகாதேவன். ஓகே, அதுவும் நான் அந்த 3 பாட்டு, அந்த 3 பாட்டும் வந்து பார்ட்ஸ் வந்து அப்படியே நான் ஒட்டிக்கிட்டு கடைசியில் இசையமைப்பாளர் கேவி மகாதேவனோட ஃபோட்டோ நான் ஓட்டுறேன். அப்படி தொடர்ந்து வரும். அப்புறம் பாடல் வந்து இசையமைப்பு கேவி மகாதேவன். பாடலை எழுதியவர், இந்த உன்னை அறிந்தால் பாட்டை வந்து எழுதியவர், பாடலாசிரியர் வந்து கவியரசு கண்ணதாசன். இந்த கேவி மகாதேவனுக்கு அடுத்து கண்ணதாசன் ஃபோட்டோ வரும் அப்படி. ஓகே, இப்போ வரும். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதில் வரும். இதை நான் ரொம்ப இந்த வீடியோவை ரொம்ப நீட்டமாக எடுக்கல, ஷார்ட்டாக தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஏன்னா இப்போ எம்ஜிஆரை பற்றியெல்லாம் நிறைய தகவலுக்கு வந்து எல்லா வீடியோவிலையும் நான் வந்து எல்லாம் சொல்லிட்டேன். சென்ட்ரல் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு முந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதனால் இதில் வந்து நான் அவரை பற்றி என்ன விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லலை. ஓகே, ஏன்னா எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், அப்புறம் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு கிடக்கணும், அப்புறம் ஃபோட்டோ ஓட்ட முடியாது, எனக்கு தானே பிரச்சனை. இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் ஃபோட்டோ ஓடியாச்சு. பாடலாசிரியர் கண்ணதாசன், இந்த பாட்டு எழுதினவர், அவரோட ஃபோட்டோவும் மகாதேவனுக்கு அடுத்து நான் ஓட்டுறேன். அப்புறம் இந்த பாட்டை பாடினவர் வந்து TM சௌந்தரராஜன். அவர் ஃபோட்டோ நான் எடுக்கல. ஆனால் TM சௌந்தரராஜன் எல்லாத்துக்கும் தெரியும்ல, நெத்தியில் ராமம் போட்டிருப்பாரு, TM சௌந்தரராஜன். அவர் ஃபோட்டோ நான் எடுக்கலை, இப்போ ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி எடுக்கலை இன்டர்நெட்லேருந்து. TM சௌந்தரராஜன் ஃபோட்டோ எடுக்கல. அப்புறம் MR ராதா, அந்த வேட்டைக்காரன் படத்தில் MR ராதாவும் நடிச்சிருக்காரு. MR ராதா அது வில்லன் நடிகர் MR ராதா. அப்போ அவரும் நடிச்சிருக்காரு அதில். ஓகே, அவர் ஃபோட்டோ நான் ஓட்டுறேன். TM சௌந்தரராஜன் ஃபோட்டோ நான் எடுக்கல. ஓகே, அதாவது பாட்டு பாடினவங்க. ஓகே, நான் இப்போ இதுக்கு பிறகு இந்த விவரங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு அதில் கீழே யாரோட ஃபோட்டோனா அதையும் வந்து கொஞ்சம் குறிப்பு எழுதிடுறேன். ஓகே, பாட்டு நான் எழுதுகிறேன். பாட்டு நான் இப்போ பாடுறேன். எம்ஜிஆரோட பாட்டு 1964 எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டு அதே ஸ்டெப், அதே வரி வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி பாட்டு வரும். அப்புறம் அடுத்த வரி வந்து, மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. எம்ஜிஆர் இப்படி வரும் அந்த அடுத்த வரை. அப்புறம் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாதிக்கு நிகரில்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. அப்புறம் அடுத்த வரி வந்து, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எம்ஜிஆர் குதிரை மேல போய்கிட்டு
குதிரை மேலே வருவார், அந்த காட்சி தொடங்கும். அந்த பாட்டு வந்து சாவித்திரி அம்மாவுக்கு பாடிக்கிட்டு அப்படியே வருவார் குதிரையில். அப்புறம் பாதி காட்சியில் குதிரையை விட்டு இறங்கிடுவார். இறங்கிட்டு சாவித்திரியை பார்த்து, அந்த நடிகை சாவித்திரி அம்மாவை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடிக்கிட்டு வருவார். பாதி காட்சியிலேருந்து அவர் கீழே நடந்து வந்துக்கிட்டு தான் சாவித்திரியோட அந்த பாட்டு காட்சியை பாடி கடைசியில் ரோட்லேயே அந்த பாட்டு வந்து முடியும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒட்டவிருக்கிற, அதாவது ஸ்பீக்கர் வழியாக ஒட்டவிருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஒட்டுவேன். அப்புறம் எம்ஜிஆர் மனைவி எம்ஜிஆர் முன்பு ராமவரம் தோட்டத்தில் இருந்தாருல்ல, அந்த வீட்டில் இருக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோஸு. அப்புறம் எம்ஜிஆரோட புது வீடுன்னா வந்து இப்போ இல்லை, அது ரொம்ப நாளாச்சு கட்டி, எல்லாம் அது வந்து ரெனிவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு வந்து பழைய வீடு, ராமவரம் தோட்டத்தில் உள்ள பழைய வீடை ரெனிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எம்ஜிஆர் படம், ஜானகி அம்மா படம் எல்லாமே வந்து அந்த வீட்லேயே எல்லாம் முன்பக்கம்லாம் இருக்குது, அழகாக வச்சுருக்காங்க. அதையும் நான் ஒட்டுறேன். அப்புறம் அந்த புது வீடு ரெனிவேஷன் பண்ணினது, அது எம்ஜிஆரோட ராமவரம் தோட்டத்தில் உள்ள வீடு. அந்த வீட்டு பார்ட்ஸ் இருக்குதுல்ல, நிறையா காட்சிங்க. அந்த வீடு இப்படி இந்த எங்கெல்லாம், அந்த எங்கெல்லாம், இப்படி எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன். அதை நான் இங்கே ஓட்டுறேன். ஓகே. ஒட்டுறான்னு விட்டுல, அந்த ஒற்றன் படத்தை நான் நினைவுபடுத்தலை. ஒற்றன்னா ஒட்டுக்கிறேன், ஸ்பீக்கர் வழியாக ஓட்டுறோம். ஓகே. ஒற்றன்னா அது வேறு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஒற்றன் படத்தை நான் சொல்லலை, நான் வந்து ஒற்றன்னா ஒட்டுக்கிறேன்னு அர்த்தம், ஸ்பீக்கர் வழியாக. தவறாக ஒன்றும் நினச்சக்கூடாது. ஓகே. நான் சொல்கிற வார்த்தைகளை. ஓகே. அப்புறம் அவரோட எம்ஜிஆரோட வீடு. அதுக்கு அடுத்து வந்து எம்ஜிஆர் யுஎஸ்ஏ ஹாஸ்பிட்டலில், ப்ரோக்ளைன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றார்கள், அந்த ஃபோட்டோ காட்சி, அதுவும் நான் ஓட்டுறேன். இன்னும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேன். சென்ற வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா கப்கட் வழியாக தான் நான் ஓட்டுனேன். மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படின்னு. கப்கட் வழியாக தான் ஓட்டுனேன். அது என்னன்னு தெரில. அது 50 நிமிஷம் உள்ள வீடியோ தான். அது நல்லா ஓட்டுனேன். எல்லாம் கப்கட்டில் ஒட்டியிருக்கே தவிர என் வீடியோவில் ஃபோனில் வந்து பதிவாகல. என்ன நான் பண்ணுறது? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி, அது கடைசியில் வந்து அதில் ஃபோட்டோ நான் வந்து ஸ்பீக்கர் வழியாக ஒட்ட முடியாமல் போய் அந்த வீடியோவை நான் வந்து எம்டியாக, ஃபோட்டோ இல்லாமல் எம்டியாகவே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த பார்ட் 5 வீடியோ இருக்கும் பாருங்கள், 25 பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், தட்டி விட்டு பாருங்கள். ஓகே. இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்களோ? ஓகே. ஒரு வீடியோ எடுக்கிறதுனா, யூடியூபர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுனா, அது ஒருத்தராக வந்து அந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனா, ஷூட்டிங் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி எல்லாம் எழுதி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அதுவும் டைம் பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுனா ஒருத்தங்களாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நான் பட்டிருக்கேன் கஷ்டம். வீடியோ எடுக்கிறது நான் 546 வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, இதோட 547வது வீடியோ. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஓட்டுறேன். இன்னும் எவ்வளோலாம் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து, அப்புறம் கடைசியாக வந்து அந்த எம்ஜிஆரை பற்றி ரொம்ப அவதூறாக யூடியூப் சேனல் வழியெல்லாம் பேசினாங்கல்ல, அது எந்தெந்த சென்ற வீடியோவில் நான் வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நான் ஸ்டிக்கரில் இப்படி இங்கே ஓட்டுறாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு போனேன்ல வீடியோவை. அதில் எந்தெந்த இடத்துல நான் ஒட்ட முடியாமல் போச்சோ அது வந்து நான் இப்போ ஓட்டுறேன்ல. ஆனால் வந்து அதில் நான் சொன்னது, அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசின யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்கல்ல, தமிழ் வலைக்காட்சி,
அவங்களோட சேனலையும் நான் ஒட்டுறேன். இப்போ இங்கே ஒட்டுறேன். இது வந்து புது வீடியோ, இதில் நான் இப்படி ஓட்டுறேன். ஓகே, தமிழ் வலைக்காட்சி. அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பறையர்கள் சக்லியரை பற்றி பேசுவாங்க. அந்த சேனல்காரங்களோட ஃபோட்டோஸோட அப்படியெல்லாம் நான் ஓட்டுறேன். இங்கே இந்த ஸ்பீக்கர் வழியாக ஓட்டுறேன். பறையர்களை பற்றி சக்லியரை பற்றி பேசுவாங்க. அது நான் வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி அந்த சேனலோட அப்படியே ஃபோட்டோவோட நான் வச்சுருக்கேன். அது பறையர்கள் சக்லியை பற்றி நான் இது எப்படி ஓட்டுறேன். இதில் வந்து அப்படியே ஒட்டி வைக்கிறேன். ஓகே, நான் ஏன் வந்து சென்ற வீடியோ பார்ட் 5 வீடியோ அதில் நான் ஏன் வந்து பறையர் சக்லியை பற்றி பேசினேன்னா, அந்த குறிப்பை வச்சு நான் ஏன் பேசினேன்னா, எம்ஜிஆரை பற்றி அபாண்டமாக பேசியிருக்காங்கல்ல யூடியூப்பில். எம்ஜிஆரை பற்றிலாம் குடும்பத்தை எப்படி வந்து மானபங்கப்படுத்துகிற மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா அண்ணன் அவங்க மனைவி எல்லாத்தையும் எம்ஜிஆரை பற்றியும் எல்லாம் அப்படி எவ்வளோ அசிங்கமாக எல்லாம் பேசியிருக்காங்க. அசிங்கம்னு சொல்ல முடியாது, அவமானப்படுத்துகிற மாதிரி, உண்மையில்லாத விஷயத்த அதாவது கயிறு திரிக்கிற மாதிரி எல்லாம் பொய்யான தகவல்களை அந்த யூடியூப் வீடியோவில் எல்லாம் விஷயங்களெல்லாம் சேகரிக்கிற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு சேகரித்து எல்லாம் வீடியோ அப்படியே போடுற மாதிரி எல்லாம் ஆட்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போட்டதுனால நான் அதை பார்த்துட்டு எனக்கு மனசு வந்து கேட்கல, மனசு தாங்கலை. எனக்கு இப்படி ஒரு நடிகரை வந்து எவ்வளோ நல்ல மனுஷனை வந்து இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களே, அதுவும் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. கோபம் வருந்தாங்க எனக்கு. அதனால தான் சண்டை வீடியோவில் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் அந்த தமிழ் வலைக்காட்சிக்காரர். அதனால தான் நான் பறையர்கள் சக்லியரை பற்றி நான் அந்த வீடியோவில் சொன்னேன். அந்த ஃபோட்டோ நான் போட்டேன், அந்த சேனலை பாருங்கள். நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த தமிழ் வலைக்காட்சியில் பேசினவர் டிவிக்காரர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இலங்கையில் பிறந்த, அதாவது சிலோனில் பிறந்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு எப்படி மந்திரியாக வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு. அவரை பற்றி நான் சண்டை வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அது எவ்வளோ பெரிய தவறு. அவர் எம்ஜிஆர் வயசாகி கிட்னி கொஞ்சம் பாதிச்சிருக்குது. அந்த சமயத்தில் தான் படத்தில் எதுலேயுமே நடிக்காமல் இருக்கிறப்ப தான் கிட்னி பாதிச்சிருக்குது. அந்த சமயத்தில் தான் வந்து அவர் வந்து பாலிட்டிக்கில் சேர்ந்திருக்காரு. என்ன பண்ணியிருந்துருக்குது, பாலிட்டிக்கில் சேர்ந்து மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப கொஞ்ச நாள் மந்திரியாக இருந்தார். சீக்கா இருந்து தானே, வயசாகி கிழவர் தானே தமிழ்நாட்டுக்கு மந்திரியாக இருந்திருக்காரு. அது இருந்துட்டு போகட்டுமே, எதுக்கு அந்த மாதிரி பொறாம பிடிச்ச வீடியோவை போடணும் யூடியூப்ல? மந்திரியா வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு, என்ன மந்திரியா வர்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? வெளிநாட்டில் பிறந்தவர், சிலோனில் பிறந்தவருக்கு என்ன உரிமை இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மந்திரியா வர்றதுக்கு? அவர் என்னமோ சொன்னார், அது சரியாக நினைவில்லை எனக்கு. அந்த வீடியோவில் என்னமோ சொன்ன, எப்படி வரலாம் மந்திரியா இந்தியாவுக்கு அப்படின்னு. அதெல்லாம் அந்த சண்டை வீடியோவிலலாம் சொல்லிக்கிட்டே எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல எல்லாரும். அப்போ அது நான் இப்போ நினைவுபடுத்துகிறேன். அந்த மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடாது. அப்போ தான் நான் வந்து சண்டை வீடியோவில் நான் சொன்னேன், தமிழ் மலையாளத்தாளுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போச்சா? மலையாளத்தாளுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? மலையாளத்தாளில் எம்ஜிஆர் வந்து மேனன் ஜாதி, அதுக்கு அடுத்து உள்ள ஜாதி வந்து நாயர் ஜாதி. ரெண்டு ஜாதி தான் இருக்குது மலையாளத்தாளில். அதில் எம்ஜிஆர் மேனன் ஜாதி, மேல் ஜாதி. அதுக்கு அடுத்தது வந்து நாயர் ஜாதி. நாயர் ஜாதி வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. அதாவது மலையாளத்தில் வந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து மேனன் ஜாதி வந்து எம்ஜிஆரோட, இன்னும் மற்றவங்களாம் இருக்காங்க மேனன் பேரில், மேனன் ஜாதியில் இருக்காங்க. அது வந்து உயர்ந்த ஜாதி மேனன் ஜாதி, தாழ்ந்த ஜாதி
தாழ்ந்த ஜாதின்னு சொல்ல முடியாது, சாரி, மேனன் ஜாதிக்கு அடுத்த ஜாதி 2வது வந்து நாயர் ஜாதி. அதுக்கு அடுத்து இருக்காங்களா என்னான்னு தெரியாது, ஏன்னா நான் மலையாளம் இல்லை. அதனால வந்து அதுக்கு அடுத்து வந்து நாயருக்கு அடுத்து இருக்கா என்னான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், மேனன் நாயர் இதுதான் இருக்குது மலையாளத்தில். ஓகே. ஸோ அப்போ எம்ஜிஆர் சொன்னார்ல, அந்த தமிழ் பலைக்காட்சிக்காரர், அவர் எப்படி வந்து ஸ்லோனில் பிறந்தவர், எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு எப்படி மந்திரியாக வர முடியும்னு கேட்டார்ல ஒரு கேள்வியை. அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கலாமே, கேரளாவில், என் விஷயமே ஒன்றும் தெரியாமல் இந்த மாதிரி அவர் வீடியோவில் பேசலாமா? தவறு இல்லை, பாவம் இல்லை. ஒரு மனுஷன் தானே, மனுஷனே மனசை மதிக்கலைன்னா யாரும் மதிப்பா? அது இந்தியாவில் உள்ளவங்க எப்படி ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க. இன்னும் நிறையா போகுது வீடியோ. எம்ஜிஆரை பற்றி மட்டமாக பேசுறது, அவதூறாக பேசுறது, உண்மை இல்லாத விஷயத்த பொய்யா கதை கட்டி பேசுறது எல்லாம் யூடியூப்பில் போகுது இருக்குது, எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த காரணத்தினால தான், அவர் அப்படி சொன்னதுனால தான் நான் வந்து தமிழர்களில் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது. மேல் ஜாதி, தேவர் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, பறையர்களும் சக்கிலியர்களும் நான் வந்து சண்டை வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சக்கிலியர்னா வந்து காலனி இருக்குதுல்ல, ஷூ காலனியை வந்து செருப்பு தைக்கிறவங்கன்னு இருக்கும். செருப்பு இருக்குதுல்ல, இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கூட மலாய்க்காரங்க கூட ரோட்டு ஓரம்லாம் சப்பாத்து தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிழிஞ்சி போன சப்பாத்தெல்லாம் ஆணிமிச்சு அடித்து தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடியில் வந்து எல்லாம் லேடம் கட்டுவாங்க. இந்த ஷூக்கு, பெரிய பெரிய ஆண்கள் பாய்க்கிற ஷூ இருக்குதுல்ல, சப்பாத்து மலேசியா வரத இந்தியாவில் வந்து செருப்புன்னுவாங்க, காலனின்னுவாங்க. அந்த மாதிரி அவர் சொன்னதுனால தான் நான் வந்து அந்த பறையர், சக்கிலியர் இவங்களை பற்றி நான் அந்த வீடியோவில் பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அப்படி பேசலாமா? உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இருக்குது, இந்த ஜாதி தமிழர்கள்னு. பறையர்கள் சண்டை போடுறவங்க, சக்கிலியர் சப்பாத்து தைக்கிறவங்கன்னு. சப்பாத்துன்னா என்னன்னா தமிழில் வந்து செருப்பு தைக்கிறவங்கன்னு அர்த்தம். காலனியை தைக்கிறவங்க, ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அவ்வளோ லோ கிளாஸு அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர். நான் தீவிர ரசிகை, அவரோட தீவிர ரசிகை. நான் மலேசியாவில் இருந்தாலும் எம்ஜிஆரை பற்றி நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, எனக்கு அவர் படங்கள் பிடிக்கும், அவர் பாட்டு பிடிக்கும், அவர் பேசுகிற வசனம் பிடிக்கும். அதாவது நல்ல விஷயங்களை படங்களில் வந்து கருத்துக்களை எடுத்து சொல்லுவார் மக்களுக்கு. அதெல்லாம் எவ்வளோ சிந்தனைக்குரிய விஷயங்கள். அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டால் நம்ம திருந்தாத மனுஷங்க கூட திருந்துவாங்க, அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நல்ல கருத்துக்குள்ள சிந்தனைக்குரிய வார்த்தைகள். பாடல்கள்லேயும் நிறைய வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவருக்காக வந்து எழுதப்பட்ட பாட்டு நிறையா பாடி மக்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி பாடல்களை வந்து அவர் படத்தில் பாடியிருப்பார். பாடல்கள் பாடுற மாதிரி படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். ஒரு ரசிகை நான் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர். இந்த மாதிரி எல்லாம் வீடியோலாம் போட்டு அவமானப்படுத்தினா, நான் இத்தனைக்கு வந்து மலேசியாவில் தான் இருக்கேன். இந்தியாவில் பிறக்கல, மலேசியாவில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா தான் இந்தியாவில் பிறந்தவங்க. மலேசியாவில் இருக்கிற நானே எம்ஜிஆரை பற்றி இப்படி வீடியோ போட்டாங்களே, அவதூறா பேசிட்டாங்களே, அந்த மனுஷன் உயிரோட இல்லையே இப்போ. ஸோ இப்படி இறந்த பிறகு அவரை வந்து இப்படி கேவலப்படுத்தலாமா? குடும்பத்தெல்லாம் வச்சு நான் அனாவசியமாக பேசி அவமானப்படுத்தலாமா? அதெல்லாம் மனசில் இருக்கும்ல. அதனால தான் நான் வீடியோ போட்டேன். சென்ட்ரல் வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஜாதிகளை பற்றி பேசுகிறதுக்கு பிடிக்காது. பறையன் ஜாதி, சக்கிலி ஜாதியெல்லாம். ஆனால் யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து பறையர்களாக இருக்கலாம், சக்கிலிகளாக இருக்கலாம். அதனால யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க நிறைய. போய் பாருங்கள், அங்கே பாருங்கள். நான் அப்புறம் அந்த சேனல் பேரெல்லாம் அங்கே ஓட்டுறேன். சேனல் பேரை வந்து இந்த ஸ்பீக்கர் வழியாக ஓட்டுறேன். அதை போய் தட்டி விட்டு பாருங்கள், அப்படியே போகும் கதையாக.
சரிங்க. மலாய்க்கார ஜாதிகளில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இல்லை. சீனர்களில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இல்லை. சீனர்களில் ஜாதி இருக்குது நிறையா. ஆனால் வந்து அதில் வந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதியும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஓகே, நானும் கேட்டிருக்கேன் எவ்வளோ பேர்கிட்ட, இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஜாதி இருக்கே தவிர பல மொழிகளில் வந்து சீனர்கள் வந்து பல பல பாஷைகள் பேசுவாங்க. அவங்க ஒரு ஹொக்கியன் இருக்குது, கந்தனீஸ் இருக்குது, இன்னும் எத்தனையோ ஜாதிங்க, எத்தனையோ மொழிகளை பேசுகிறாங்க. எத்தனை ஜாதின்னு இல்லை, எத்தனையோ மொழிகளில் சீனர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து சீனர்களோட கிறிஸ்துவர்களில் கூட கிறிஸ்டியன் பீப்புள் இருக்காங்களா, அவங்கள கூட தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு இல்லை. வெள்ளைக்காரங்களில் மற்ற ஜாதிகளில் வெள்ளைக்காரங்களாம் எத்தனையோ இருக்குது மொழி பேசுகிறவங்க. அவங்களெலாம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஜாதி தான். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வெள்ளைக்காரங்க. அவங்கள உயர்ந்தது தாழ்ந்தது அந்த ஜாதி பிரிவுலாம் பார்க்க மாட்டாங்க. ஜாதியும் இல்லை அந்த காலத்தில். ஒன்றும் எழுதி வைக்கல. தமிழர்களில் மட்டும்தான் ஜாதியை பிரித்து வச்சுருக்காங்க. மலாய்க்காரங்களுக்கு அவங்களே இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரே மதம், இஸ்லாம் மதம், ஒரே ஜாதி தான். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. தமிழர்கள் மட்டும்தான் ஜாதியை பிரித்து வச்சுருக்காங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை. ஓகே, ஏன்னா தமிழர்களோட புத்தி அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால தான் அந்த காலத்துலேயே எல்லாம் ஜாதியை தமிழ் ஜாதிகளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்ட்டு. பழைய சக்கரையெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? எல்லாம் தமிழர்கள் கொண்டு வந்தது தானே. பரம்பரையாக இந்த ஜாதி நல்லா பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இதை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். தவறாக தான் மன்னிச்சுங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எது வந்து சொல்லணும்னு தோணுச்சோ மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா வீடியோவில் அந்த அளவுக்கு மோசமாக வீடியோ போட்டிருக்காங்க தமிழர்கள் யூடியூப்பில். ஓகே, இதுக்கு பிறகு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பிறகு வந்து ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் ஒட்ட முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்டிக்கர் வழியாக கொஞ்சம் ஒட்டுறேன். ஓகே, இந்த தொப்பி வந்து எம்ஜிஆர் நினைவா நான் போட்டிருக்கிறது. ஓகே, வேட்டைக்காரன் படத்தில் அவர் அந்த தொப்பி போட்டிருப்பாரு. சென்ற வீடியோ 5வது பாகத்தில் போட்டிருந்தேன்ல, 5வது அந்த 5வது பாகமா 3 வாரத்துக்கு முன்னே போட்ட வீடியோ, அதுலேயும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்ற வீடியோவிலையும் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே தொப்பியை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சேம் தொப்பி தான் நினைக்கிறேன். முந்தா நாள் நான் அப்லோட் பண்ண வீடியோ. ஓகே, ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இதுவும் வந்து எம்ஜிஆர் நினைவாக தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் பொம்பளைங்க போட்ட தொப்பி அந்த காலத்தில் ராணி ஹென்ரியட்டா மரியா, அந்த பிரின்சஸோ ராணியோ தெரியல, அவங்க நினைவா இந்த மாதிரி அழகான தொப்பியை நான் லேடிஸ் போடுற தொப்பியை ராணிங்க போடுற தொப்பி மாதிரி நான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் காமெண்ட்ஸ் இருக்காது. சென்ற வீடியோலையும் காமெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு முந்தின வீடியோலையும் காமெண்ட்ஸ் இல்லை. காமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். கருத்துக்களை யார் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ எழுத முடியாது, நான்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன், வேண்டாம். ஓகே, இவ்வளோ தான். அனைவருக்கும் ஓகே. இந்த பக்கம் சைடில் கொண்டு வரேன். ஓகே, நல்லா அழகாக இருக்குது தொப்பி. ஓகே, அனைவருக்கும் இறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். யார் பார்க்குறவங்களோ பார்க்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோ பண்ணட்டும். தொடர்ந்து வீடியோ நான் போடுவேன். ஏன்னா வாட்சிங் ஹவர் தான் இன்னும் கூடல, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, சென்ற வீடியோ வந்து 25 பேர் தான் பார்த்துருக்காங்க, இந்த நாள் அப்லோட் பண்ணது. இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாம் பாருங்களேன். தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பேசுகிறேன்னு பாருங்களேன்.
எவ்வளவோ வீட்டிலலாம் நிறையா வேலையை செய்வீங்க, உட்காந்துருப்பீங்க, ஏதாச்சும் படங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, டிவியில் பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஃபோனில், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில். என் வீடியோவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குங்களேன், ஒதுக்கி பாருங்களேன், தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆண்டி என்ன பேசியிருக்கேன் வீடியோவில்னு பாருங்கள். எம்ஜிஆரை பற்றி என்ன பேசியிருக்கேன்ட்டு. ஓகே, இவ்வளவுதான். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.